கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். எதுனா பார்த்தோம்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் தாவேக்காவில் புதிதாக பதவியெல்லாம் வழங்கியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம்னா விஜய்க்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் ரேஞ்சுக்கு முன்னாள் அமைச்சர்களான விஜய் பாஸ்கர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மரகத குமரவேல், இசைக்கு சுப்பையா உள்ளிட்ட பல நபர்களுக்கு கட்சியினுடைய முக்கிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்புலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு புறம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு சரியா பண்ணிக்கணுமான சில கருத்துக்கள்லாம் வருகிறது. இன்னொரு புறம் பார்த்தோம்னா அதிமுக இன்னும் பல நபர்கள் விலைக்கு வாங்க திட்டம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரியான பதவி ஆசைகளை காமிச்சிருந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வருது. இப்படி பார்க்குறீங்க சார்? 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னணி தலைவர் ஒருவருமான ரகுபதி அவர்கள் பேசும்போது, ஊழலை ஒழிக்க போறேன், லஞ்சத்தை ஒழிக்க போறேன், ஒரு மாற்றம் சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. ஆனா பனையூர் சந்தையில யாரெல்லாம் நீங்க விலைக்கு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டார். ஓகே சார். அதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. ஏதோ போகாத ஒரு வழிகாட்டின மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அதிமுகவில் சிம்ம சொப்பனமா இருந்தாங்க விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கருமே. தாவேக்காவை ஒரு அரசியல் கட்சியாக இன்னும் நாட்டு மக்கள் நம்மை போன்ற அரசியல்வாதிகள்லாம் அங்கீகரிப்பதற்கு 100 வருஷம் ஆகும். 100 வருஷம் கழிச்சு கட்சியே இருக்காதுன்றீங்களோ? அதனால அது ஒரு கட்சியா நம்ம பார்க்கறதில்ல, அது ஒரு காட்சி கூடம், அது ஒரு கோமாளி கூட்டம், அது ஒரு கூத்தாடிகளின் இருப்பிடம், களியாட்டக்காரர்களின் கோட்டம், ரசிகர்களின் வட்டம், லாட்ரி மாவியாக்களின் பிறப்பிடம், இருப்பிடம், தற்கூரிகளின் வசிப்பிடம். அப்படிதான் பார்க்க முடியுமே தவிர அது ஒரு கொள்கை சார்ந்த ஒரு அரசியல் இயக்கமாக, அரசியல் சார்ந்த ஒரு கட்சியாக நம்முடைய பார்வையிலெல்லாம் அது என்றைக்கு வர முடியாது. வர அளவுக்கு அதுக்கு தகுதியும் இல்லை, அதை நடத்தக்கூடிய தலைவருக்கு அந்த திறமையும் இல்லை. நான் லஞ்சத்தை ஒழிக்க புறப்பட்ட வந்த புதுசு வீரன், புறநானூற்று போர்ப்படை தளபதினு சொல்லி விஜய் சொன்னது அடிபட்டு போச்சு. எப்ப அடிபட்டு போச்சு? குதிரை பேரம் டிடிவி தினகரன் கட்சி எம்எல்ஏவை தூக்கும் பண்ணைக்கே முடிஞ்சு போச்சு. அடுத்து அதிமுக ஒரு பிரிவை உடைச்சு வேலுமணி, சிவி சண்முகம், இது விஜயபாஸ்கரை போய் தனியா விஜய் சந்திக்கும் போது ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல விஜய், லஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல, பதவி ஆசைக்கு அப்பாற்பட்டவர் அல்ல, பதவி வெறி பிடித்தவர், பதவி பேராசை பிடித்தவர். மக்கள் உனக்கு 118 சீட்டு கொடுக்கல, மெஜாரிட்டியில் உட்கார வைக்கல, உன்னை ஆளுங்கட்சியாக மக்கள் வாக்களிக்கல. இருக்கிற வாக்குல, இருக்கிற சீட்ல முதலிடத்துல 108 இருக்கீங்க. ஆனா நீங்க ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரத்தை மக்கள் வழங்கல. அப்படி என்ன நினைக்கணும்? எனக்கு 118 கொடுத்தாதான் நான் ஆட்சி அமைப்பேன்னு சொன்னாதான் நீங்க லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர். குதிரை பேரம் நடத்தி இந்த ஆட்சியை நடத்திட்டு இருக்கீங்க. குதிரை பேரத்தால் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. மக்கள் வாக்கால், மக்கள் பெரும்பான்மையான மக்கள் வாக்களித்து பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று இந்த ஆட்சி நடக்கல. அப்பவே முடிஞ்சு போச்சு. இந்த ஆட்சியை குதிரை பேரத்துல கோடான கோடி பணங்கள் புரண்டு ஆட்சி நடக்குது. இதுல விஜயபாஸ்கருக்கு இன்னைக்கு ஒரு பதவி, துணை பொதுச்செயலாளர் கிடையாது.
புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அமைப்பு செயலாளர். என்னப்பா மாவட்ட செயலாளர், மாவட்டத்துக்கு அமைப்பு செயலாளர் என்ன அதிகாரம்? ஏதோ ஒரு சர்க்கஸ் கூடாத மாதிரி இந்த கட்சி நடக்குது. அவரு மரகதம் குமாரவேல் அந்த அம்மையாருக்கு துணை பூச்சலாளர். ஆனா கரூர் விஜயபாஸ்கருக்கு அங்க மாவட்ட செயலாளர், தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் தாவேக்கால, இவருக்கு அமைப்பு செயலாளர். இப்ப அமைப்பு செயலாளர் கரூர் விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் என்ன செய்யறாங்க? தாவேக்கா ரசிகர்கள் மதிப்பதில்லை. தாவேக்கா மாவட்ட செயலாளருக்கு கார் வாங்கி தரேன், இனோவா கார் வாங்கி தரேன், ஒன்றிய செயலாளருக்கு கார் வாங்கி தரேன், ரசிகரோட ஐக்கியமாக முடியாம வார வாரம் ரசிகர்களுக்கு விருந்து வச்சு, ஆடு கோழி பலியிட்டு விருந்து வச்சு அவங்கள பூரா, இது ஒரு லஞ்சம் தானே? ஜெயபாஸ்கர் உட்கா பேர ஊழல் இருக்கா இல்லையா? கரூர் விஜயபாஸ்கர் மேல நில அபகரிப்பு, ஆட்கடத்தில் வழக்கு இருக்கா இல்லையா? நீங்க எல்லாம் உத்தமனவா சேர்த்திருக்கீங்க, யோக்கிய புருஷர்களா கட்சியில சேர்த்திருக்கீங்க. பனையூர்ல சேர்ந்த இந்த ஊழல் பேர்களை வச்சுக்கிட்டு, இந்த ஊழல் பேர்களை உங்க கட்சிக்கு அமைப்பு செயலா போட்டு நீங்க எப்படி ஊழலை ஒழிக்கிறேன்னு சொன்ன உத்தமர் வேஷம் போடுறீங்க? விஜய், ஜோசப் விஜய் மேல நீதிமன்ற கார் இறக்குமதி வழக்குல, வெளிநாட்டு கார் இறக்குமதி வழக்குல வரி செலுத்த வேண்டியதுக்கு நங்கு நங்குன்னு குட்டி வரியை செலுத்த சொன்னது எந்த அடிப்படையில் நியாயமானது? நியாயமானவரா? உச்ச நீதிமன்றத்தோட கோபத்துக்குள்ளாக்கப்பட்டவர், வரி ஏய்ப்பு செய்தவர், நீங்க யோக்கியமானவரா? புலிப்படத்தில் உங்களை வருமான வரித்துறை வீட்டில இருந்து எடுத்த பணம் எவ்வளவு? நீங்க ஒழுக்கமா வருமான வரி கட்டினீங்களா? வீட்டில் இருந்த பிளாக் மணி, கருப்பு பணம் எவ்வளவு? நீங்க யோக்கியமான படத்துல நடிகரா இருக்கும் போது யோக்கியமா வருமான வரி கட்டாதவரை, புலிப்படத்துல வீட்டில் இருந்த பணத்தை வருமான வரித்துறை அதிகாரிகள் எடுத்து மிரட்டி அதில் உருவானதான தாவேகா கட்சி. ரகுபதி சொன்னது என்ன தப்பு? பனையூர்ல ஊழல் பெறுவதிகளை விலைக்கு வாங்குறீங்க, பனையூர்ல லஞ்ச பெறுவதிகளை விலைக்கு வாங்குறீங்க. அது ஒரு சந்தை வியாபாரம், ஒரு அரசியல் கட்சி அலுவலகமா? தாவேகாக்கு என்ன கொள்கை இருக்கு, என்ன லட்சியம் இருக்கு, எதற்காக போராடி இருக்கீங்க? சமூக நீதி களத்தில் போராடி உண்டா? ஈழ பிரச்சனைக்கு போராடி உண்டா? இடஒதுக்கீட்டுக்கு போராடி உண்டா? நீட்டுக்கு போராடி உண்டா? பாஜக என்கின்ற கொள்கை எதிரின்னு சொல்ற நீங்க பாஜக என்கின்ற வார்த்தையை சொல்ல பயப்படுற ஜோசப் விஜய். அதனால லஞ்ச ஊழல்லாம் இல்லாமலாம் இல்லை. தாவேகால வெற்றி பெற்ற 108 எம்எல்ஏக்கு கார், சொந்த கார் இருந்துச்சா? இப்போ அவங்க 108 பேர் சொந்த கார்ல வராங்களா? எப்படி வர்றாங்க? புஷி ஆனந்த், நாங்க பைசா வாங்கலன்னு சொல்றீங்களே, கான்ட்ராக்டுக்காரங்க பூரா 108 எம்எல்ஏக்கு கார் வாங்க பணம் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். வீட்டு வாடகை கொடுக்க முடியாம இருந்தவங்க எல்லாம் எம்எல்ஏ இருக்காங்க, இன்னைக்கு சொந்த வீடு வாங்கிட்டாங்க. பட்டியல் போடவா? 85 நாள்ல, 90 நாள்ல சொகுசு கார்கள் மாவட்ட செயலர், தாவேகா மாவட்ட செயலருக்கு எப்படி வந்துச்சு? சொந்தமா இருசக்கர வாகனம், பைக் உள்ளவங்களுக்கு எப்படி வந்துச்சு? லஞ்சத்தை ஒழிச்சிருவீங்களா? இதுல ஒரு எம்எல்ஏ கூட பஸ்ல வந்தாருங்க சார், சட்டப்பேரவை எப்ப வந்தார். இன்னைக்கு அவர் நிலைமை என்ன? 108 பேரும் கார்ல இருக்காங்க. நீங்க கட்சியில சேர்க்கிற ஆள் யாரும் தெரியலையா? ஜெயபாஸ்கர் ஊழல் பெருவலையை சேர்க்கிறீங்களே, அப்புறம் எப்படி நீங்க நல்லாட்சி நடத்துவதற்கா? கட்சியில அமைப்பு செயலாளர் கொடுத்துருக்கீங்க, என்ன பெரிய பதவி? அதிமுக மாவட்ட செயலாளர் பதவியும் சரிதான், தாவேகால ஒரு ரசிகர் மன்றத்துக்கு ஒரு வட்டத்துக்கு தலைவராக இருக்கு சரிதான். மாவட்ட செயலர் எவ்வளவு பெரிய பதவி? சிங்கத்துக்கு தலையா இருந்துட்டு
சிங்கத்தின் நகமா இருக்கீங்க போய் தாவேக்கால. அசிங்கம் இல்லை? அதனால உங்க லஞ்சத்தை ஒழிக்க புறப்பட்டிருக்கான், ஊழல் ஒழிக்க நீங்க பதவி கொடுத்துருக்கிற ஆட்கள், நீங்க கட்சி நடத்துற முறை, ஆட்சி நடத்துற முறை, ஊழலின் உறைவிடம் தாவேக்கா. லஞ்சத்தினுடைய பிறப்பிடமாக இன்னைக்கு தாவேக்கா இருக்கு. விஜயபாஸ்கரை வச்சு மாற்றம்னா இதான் மாற்றமா? உங்க கட்சியில ஊழல் பொருளுக்கு பதவி கொடுத்துருக்கீங்களே, இதான் மாற்றமா? அதனால இந்த மாற்றம்ன்ற வார்த்தைக்கு ஏமாற்றம் தான். 900 கோடி கொடுத்தேன், அதை ஒரிஜினா எதுக்கு கொடுத்தீங்க? நீங்க கொடுத்தது சொல்றீங்களா? இப்ப லஞ்சமா கொடுத்தீங்களா, நன்கொடையா கொடுத்தீங்களா? திமுக சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கணும். திமுக தலைவர் ஸ்டாலினை கூட்டி தான் மார்ட்டின் குடும்பம் பணம் கொடுத்திருக்கா? பாஜக கொடுக்கலையா? காங்கிரஸ் கொடுக்கலையா? நீ யாரும் கொடுக்கல, எதுக்கு கொடுத்தீங்க பணம்? லஞ்சமா கொடுத்தா லஞ்சம் கொடுத்ததும் தப்பு, வாங்கினதும் தப்பு தானே. எதுக்காக பணம் கொடுத்தீங்க 900 கோடி? இன்னைக்கு தாவேகா கட்சிக்கு, இந்த கட்சி தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் செலவு யார் பார்க்கிறா? மார்ட்டின் குடும்பம், மார்ட்டின் கள்ளலாற்றி மாபியா குடும்பத்தை செலவு பண்றீங்க. நீங்க திமுக தலைவர் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஏன் கொடுத்தீங்கன்னு சொல்லி உங்க மாமனாட்ட கேளுங்க, உங்க அப்பாட்ட கேளுங்கன்னு சொல்றீங்களே. சபையில் இல்லாதவரை சொல்றீங்களே, சபையில் இருக்கக்கூடிய உங்க மாமியாவை கேளுங்க. இன்னைக்கு தாவேக்காக்கு செலவு கூட நீங்க தானே கொடுக்குறீங்க. தாவேக்கா கட்சியும் ஆட்சியும் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. மார்ட்டின் குடும்பம் பணம் மூலமா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி வச்சிருக்கீங்க. விஜய்க்கும் காசு கொடுத்துருப்பாங்க சொல்ல வரீங்களா? விஜய் பணமே செலவு பண்ணலையே. கட்சி நடத்துறதுக்கு யார் பணம்? எங்கேயாவது தாவேக்கா நன்கொடை வசூல் பண்ணாங்களா? தாவேக்காக்கு தேர்தல் நன்கொடை யாராவது கொடுத்தாங்களா? தாவேக்கா கட்சியுடைய வரவு செலவு திட்டம் என்ன? திமுக இருக்கு, அண்ணா திமுக இருக்கு, காங்கிரஸுக்கு இருக்கு, பிஜேபிக்கு இருக்கு. தாவேக்காக்கு பனையூர் அலுவலகத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் செலவு, மாநாட்டு செலவு வரைக்கும் அனைத்தையும் ஆதரவு பாக்குறீங்க. இந்த பணங்களுக்கு கணக்கு வழக்கு உண்டா? என்ன 900 கோடி? 900 கோடி எதுக்கு கொடுத்தாரு? அதை சொல்லுங்க மாமனார. நாளைக்கு திமுக சட்டமன்ற கேள்வி கேளுங்க. 900 கோடி கொடுத்தது உண்மைண்டா? 900 கோடி கொடுத்து உங்க மாமனாருக்கு தெரியும். உங்க மாமனார் சபையில இல்ல, சபாநாயகர் சொல்லுவார். சபையில் இல்லாத பேச சொன்னாரு. மாமியார் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாம நடக்காது. அவங்கதான் அதிமுக. நாடு எவ்வளவு சாபக்கேடு பாருங்க. ஆதவர்ஜுனா எங்கேயோ பிறந்து வளர்ந்து இந்த நாட்டுக்கு, இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம்? பணத்தின் மூலமாக தாவேக்கான்ற கட்சியை உருவாக்கி அந்த கட்சிக்கு மாநாட்டிலிருந்து இன்னைக்கு எல்லா செலவும் பண்ணி அந்த கட்சியை பர்ச்சேஸ் பண்ணி இங்கே கள்ளலாற்றி விற்பதற்காக தாவேக்கா கட்சியை 1000 கோடி செலவு பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்காரு. குதிரை பேர் இடத்துல அத்தனை கோடி யாரு பணம்? ஆதவர்ஜுனா பணம் இல்லைன்னு சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு சீட்டு, எதுக்கு பணம்? அதுக்கு உட்காந்துக்கிட்டு அண்ணா திமுக உட்காந்துக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குது. தாவேக்கா இங்க உட்காந்துக்கிட்டு இதுக்கு நாளைக்கு கேள்வி கேட்கணும் திமுக. இன்னொரு மகன் பாண்டிச்சேரியில் அமைச்சராகிறதுக்காக அங்க பர்ச்சேஸ். கள்ளலாற்றி பணத்தை எதுக்கு? ஒன்றிய அரசு வேடிக்கை பார்க்கலாமா? வருமான வரித்துறை வேடிக்கை பார்க்குதா? 900 கோடி எங்க அப்பாட்ட கொடுத்தோம்னா உங்க மாமனாட்ட கேட்டு போய் சொல்லு, மாமியா கேட்டு போய் சட்டமன்றத்தை சொல்லி ஆதரவு விடக்கூடாது. என்ன அப்பாவை கேளு, அப்பாவை கேளு. எங்க அப்பா சரியா இருக்காருப்பா. என் கணவனை காணவில்லை என்று யார் மனைவி, எங்க அப்பாவுடைய மனைவி வழக்கு போடல. உங்களுக்குலாம் அப்பாவை காணா போய் தேடுங்க. எங்க அப்பாவை காணா நீங்க ஏன் தேடுறீங்க?
எங்க அப்பானால உங்க வீட்டுல எது பிரச்சனையா கேட்கணும்ல திமுக. இதுலங்க சார் முக்கியமாக ஸ்டாலினுக்கு 900 கோடி கொடுத்தோன்னு ஒரு கருத்தை வந்து வெளிப்படையா சொல்றாரு. விஜய்க்கு என்ன கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கருத்தை வைக்க மாட்டாரு. அதை கேட்கணும்ல. பாஜக தாவேக்காவுடைய வரவு செலவு என்ன, ஆதரவுடைய ரோல் என்ன, கேட்கணும்ல திமுக. பாஜக காங்கிரஸை பத்தி வெளிப்படையா சொல்லல எதுவும். ஆனா சட்டமன்றத்தில் வந்து தனிப்பட்ட வார உதயநிதிக்கு ஆதரவு கிடையாது. நேரு வேடிக்கை பார்க்காதீங்க, ஏவாவது சமரசம் பண்ணாதீங்க. நீங்க இன்னும் பஞ்சாயத்து பண்ண போன பிரசிடண்ட் கிடையாது. காட்சிகள் மாறும், ஆட்சி மாறும். எச்சரிக்கையோடு இருக்கணும் எல்லோரும். வணக்கம்.